ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A அப்படிங்கிற இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆனிச்சு. பட் இருந்தாலும் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் 25,000க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் ஒரு பெரிய டிஸ்பிளேல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெட்மி 9A அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அண்ட் இதோட அன்பாக்சிங் அண்ட் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆனிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால இதுக்கு நம்மளுக்கு ஹையான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு 25,000க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க, இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ இல்லாட்டி யாருக்கோ வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த ரெட்மி 9A அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் அவங்களை கண்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி 9A ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 23,999 ரூபாய்க்கு ஷாப்ஸில் வந்து பார்க்க கிடைக்குது. அண்ட் இதை விட குறைவான விலைகளையும் சம்டைம்ஸ் வந்து பார்க்க கிடைக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ரெட்மி 9A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பாக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஐ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுத்துல. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெட்மி 9A இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற கலர் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2GB RAM கொடுத்துருக்காங்க, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது 2GB RAMல தான் நம்மளுக்கு ரன் ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, 5000 mAh கொண்ட பேட்டரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G25 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் 10 வோல்ட்டுக்கு ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கலர் அப்படிங்கிறது எனக்கு சாதாரணமாக பிடிக்கும். அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இது தவிர இன்னும் 2 கலர்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். ஸோ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே என்ட்ரி லெவல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு டிசைன்லேயே அது விளங்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு கையில் நல்லாவே ஃபீல் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா லென்ஸோடய நம்மளுக்கு ஒரு மெட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் கேமராஸ் இல்லை, ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றது பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்மார்ட் ஃபோனும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டுவல் சிம் வந்து யூஸ் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு SD கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். ஃபோனோட பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லென்ஸ் தான், அது கீழே LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 13 மெகா பிக்சல் கேமரா
அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன பம்ப் வந்து இருக்குது. ஸோ கேமரா பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியமான டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அதுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பட்ஜெட் ஃபோன் இல்லை, அதுக்கும் கீழே நம்மளுக்கு என்ட்ரி லெவலில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த அளவில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 6.5 இன்ச் கொண்ட நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா HD + TFT டிஸ்பிளே தான். இதில் இருக்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 நிட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா பெருசாகவே இருக்கனால நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் வீடியோஸ் பார்க்கும்போதும் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு என்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் கலர்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து HD + டிஸ்பிளே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவலில் நம்மளுக்கு இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால ஓகே அப்படிங்கிற அளவில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G25 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 12 nanometer octa-core ப்ராசஸர் தான். ஓரளவு கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹை லெவலில் கேம் வந்து ப்ளே பண்ண முடியாது. சாதாரண லெவலில் உங்களுக்கு வந்து மீடியம் கிராஃபிக்கில் ஓரளவு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ப்ளே பண்ணாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹை எண்ட் கேம் எல்லாம் இதில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஒரு லைட் வெர்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மெயின் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு சரியே வராது. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இதில் 2GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு கேமிங்க்கு வந்து பத்தவே பத்தாது. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் சோஷியல் மீடியா இல்லாட்டி ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அதிகமாக உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது வந்து ஓரளவு ஓகேயான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவு விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கேமிங் அப்படிங்கிறத மெயின் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதில் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லெக் ஆகிறத வந்து நல்லாவே பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android 10 வந்து கொடுத்துருக்காங்க, Go எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு MIUIயில் நம்மளுக்கு 12 வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஓரளவு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் கொடுத்துருக்க RAM அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32GB வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு SD கார்டு யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த Android 10 MIUIயில் 12 ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஓரளவு ஸ்மார்ட் ஃபோன் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது இந்த அளவு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்கேஸ் நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க பேட்டரி தான். 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 நாள் யூஸ் பண்ணுற அளவில் இருக்குது. ஓரளவு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற அளவில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு 10W சார்ஜர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவருக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் போகுது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13 மெகா பிக்சல் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேமரா பம்போட அந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் அந்த அளவு டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு லைட் ஓகேயான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே கேப்சர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் லோ லைட்டில் கொஞ்சம் மொக்கையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லா இருக்க இடங்களில் நம்மளுக்கு கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1080pல 30 ஃப்ரேம் 60 ஃப்ரேம் வரையும் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலில் நம்மளுக்கு இவ்வளோ தான் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு விட பட்ஜெட் வந்து ரொம்பவுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து போடுறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்கலாம். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட பார்க்க கிடைக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி இல்லை அப்படின்னா பட்டன் இல்லாட்டி பின் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அதை ஆட் பண்ணி இல்லை. ஸோ அது இதில் பார்த்து குறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சில குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஒன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது. அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்காங்க. அது நான் இதில் பார்த்து ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்காம போயிட்டாங்க. அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபோன் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக்கை விட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவு விஷயங்களை தான் எதிர்பார்க்கலாம். இதை விட ஹையான ஸ்பெக்கில் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாட்டி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேயான லெவலில் தான் இருக்குது. ஏன்னா ஹெவியாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அதை விட ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சாதாரண யூசேஜுக்கு இந்த மொபைல் வந்து நல்லாவே போதும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் இல்லைனா என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.